எல்லாருக்கும் கிளியரா? இல்லக்கா. ஓகே. கிளியர். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 4 போவோம். இல்லஸ்ட்ரேஷன் 4 பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இதுவும் நம்ம நேத்தே பார்த்துட்டோம். பட் இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்றேன். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னா என்ன? இங்க வந்து ஒரே ஒரு அக்கவுண்ட் தான் இருக்கும். அது என்னன்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். எல்லா விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் நம்ம எங்க தான் பண்ணுவோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல தான் பண்ணுவோம். இந்த பிக்சட் அண்ட் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட பொறுத்த அளவுக்கு எதுக்கு 2 அக்கவுண்ட் வரும், எதுக்கு ஒரே ஒரு அக்கவுண்ட் வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஸ்டின்ல என்ன கொடுப்பான்னா கால்குலேட் தி கேபிட்டல், இந்த கேபிட்டல் இஸ் பிக்ஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் வந்து கொஸ்டின்ல ஒரு சில வேர்டு தான் கொடுத்திருப்பான். அதை வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். பின்னாடி நம்ம அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்ப்போம். சோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப இல்லஸ்ட்ரேஷன் 4 பாருங்க. நமக்கு கேபிட்டல் ஆன் 1st January கிரெடிட் பேலன்ஸ்னு கொடுத்திருக்கா ரெண்டுமே. சோ பை பேலன்ஸ் brought down கேபிட்டல் அமௌண்ட் எழுதிட்டோம். அடுத்தது டிராயிங்ஸும் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸும் டெபிட் சைட் போட்டிருக்கோமா? புரியுதா? ஆமா புரியுதுக்கா. ஓகே. அடுத்தது பாருங்க, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னா அதை நம்ம எப்படி காட்டுவோம்? பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கவுண்ட்னு காட்டுவோம். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி, கமிஷன் இது எல்லாமே பார்ட்னர்ஸ்க்கு கிடைக்கிற இன்கம். அதை நம்ம கிரெடிட் சைட்ல போட்டு அக்கவுண்ட்டை டேலி பண்ணி க்ளோசிங் பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேக்கா. நார்மலா நம்ம கரெக்டா அது டெபிட் கிரெடிட்ல போட்டு இது டோட்டல் பண்ற மாதிரி தான் இருக்குக்கா. எஸ், நீங்க உங்க இது படிச்சிருப்பீங்கல்ல, மேல பார்த்தோம்ல, கேபிட்டல் அக்கவுண்ட் தனியா இருக்கும், கரண்ட் அக்கவுண்ட்ல எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவீங்க. இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் கேபிட்டல் அக்கவுண்ட்ல பண்றீங்க. அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். யாருக்காவது டவுட் இருக்கா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல? இல்ல. காயத்ரி, நீங்க ஏதோ சொல்ல வரீங்களா? உங்க மைக் ஆன்ல இருக்கு. ஹலோ அக்கா, நான் பேசுறது கேக்குதாக்கா? இப்பதான்டா கேக்குது. அக்கா, இப்போ இந்த பிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தடுக்கும் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடும் என்னக்கா டிஃபரன்ஸ்? ஒன்னே ஒண்ணுதான். பிக்சட் கேபிட்டல் மெத்தட்னா உன் கேபிட்டல் பிக்சடா இருக்கும். அதுல நீ எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நீ வந்து சேஞ்ச் பண்ண மாட்ட. இங்க நீ க்ளோசிங் பேலன்ஸா கண்டுபிடிக்கிறது என்ன? உன்னோட க்ளோசிங் கேபிட்டல் தானே. இங்க உன் கேபிட்டல் சேஞ்ச் ஆகுதுல, பிளக்சுவேட் ஆகுதுல. 2 லேக்ல இருந்து இப்ப 2,10,000க்கு ஆயிடுச்சு. 1,75,000ல இருந்து 1,69,000க்கு மாறிடுச்சு. அப்படி சேஞ்ச் ஆகுதுல. ஆமாக்கா. ஆனா பிக்சட் கேபிட்டல் மெத்தட்ல அது நடக்காது. ஏன்னா பிக்சட் கேபிட்டல் மெத்தட்ல பாருங்க, கேபிட்டல் மட்டும் தான், ஆக்சுவலி கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணா மட்டும் தான் வரும். மத்த இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால எல்லாம் கேபிட்டல் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேக்கா. ஓகேவா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால வரதுல நம்ம கரண்ட் அக்கவுண்ட்னு ஒண்ணு தனியா மெயின்டைன் பண்ணுவோம். கேபிட்டல் அக்கவுண்ட் கேபிட்டல்னால வர சேஞ்சஸ் மட்டும் தான் கேபிட்டல் அக்கவுண்ட்ல வரும். மத்ததுனால கேபிட்டல் வந்து சேஞ்ச் ஆகாது. மெத்தட்லயே பேர்ல இருக்கு பாருங்க, பிக்சட் கேபிட்டல் மெத்தட். கேபிட்டல் அங்க வந்து உனக்கு பிக்சடா இருக்கும். ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்னா இந்த நீ கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னால உன் கேபிட்டல் வந்து மாறும். ஓகேக்கா. அக்கா நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா என்ன கிரீஷ்? நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்ததுக்கு அதான் கொஞ்சம் ஜாயின் பண்ண ப்ராப்ளம். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்ன? நம்ம போட்ட கேபிட்டலுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகே. நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்க கேபிட்டலுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட். இது வந்து பிசினஸ்க்கு இன்கமா எக்ஸ்பென்சஸா? பிசினஸ்க்கு. பிசினஸ்க்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர்க்கா. எக்ஸ்பெண்டிச்சர். பார்ட்னர்ஸ்க்கு இன்கமா எக்ஸ்பென்சஸா? பார்ட்னர்ஸ்க்கு இன்கம். ஓகே. இதுல கிளியரா இருக்கீங்களா? பார்ட்னர்ஷிப் டீட் ஆமா. சாரி, பார்ட்னர்ஷிப் டீட் இல்ல. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கொடுப்போமா மாட்டோமா? எவ்வளவு பெர்சன்டேஜ்ல? மாட்டோம். 6%. ஒருத்தர் சொன்ன எல்லாரும் அதையே சொல்லிடுறது. அதான் இந்த क्वेश्चन கேட்டேன். இன்ட்ரெஸ்ட் அக்கா இல்லக்கா லோன் அந்த லோனுக்கு மட்டும் தான் 6%. மத்ததுக்குலாம் கொடுக்கவே மாட்டோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலே கிடையாது. லோன் தான் 6%. क्वेश्चन லைட்டா மாத்தி கேட்டா சொல்லிடுறது. சரி ஓகே. இல்லக்கா. உங்களோட ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் சாப்டர்ல பேலன்ஸ் ஷீட்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் படிச்சிருப்பீங்க. கேபிட்டல், ஆட் நெட் ப்ராஃபிட்,
லெஸ் டிராயிங்ஸ் படிச்சிருக்கீங்க, சாரி ஆட் டிராயிங்ஸ் லெஸ் நெட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் படிச்சிருக்கீங்களா? ஆமாக்கா. சேம் அதே அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இங்க. கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் லெஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த ஃபார்மேட் ஓகே, இங்க குழம்பிக்க வேண்டாம். இத நீ ஆல்ரெடி மறுபடியும் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல படிச்ச ஃபார்மேட் தான் இங்க மறுபடியும் உல்டாவா கொடுத்திருப்பேன். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இதே தானே படிச்சீங்க, கேபிட்டல் ஆட் நெட் ப்ராஃபிட், கேபிட்டல் அட் பிகினிங் என்ன வரும், ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிப்பீங்க, கரெக்டா? இங்க அப்படியே இந்த ரெண்டு பாயிண்ட மாத்தி கொடுத்திருக்கான், அவ்வளவுதான் வித்தியாசம். சரி, இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு பார்ட்னர் எவ்வளவு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான், அவனுக்கு பிசினஸ் வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணணும், இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி நம்ம படிப்போம். கால்குலேஷன் ரொம்ப ஈஸிடா, ஒரே லைன்ல உங்களுக்கு முடிஞ்சிடும். சின்ன வயசுல நீங்க படிச்ச கால்குலேஷன்ஸ் தான் இங்க வரப்போகுது. ஒரே லைன்ல கால்குலேஷன் முடிஞ்சிடும். ஜேர்னல் என்ட்ரி மட்டும் எப்படி போடணும் நான் சொல்றேன். Mr. M and R share profit and losses in the ratio 3:1. The capital on 1st April 2017 was 80,000 for Mr. M and 60,000 for R. Their current account show a credit balance of 10,000 and 5,000 respectively. Calculate interest on capital at rate of 5% per annum for the year ended 31st March 2018 and show the journal entries. So, questionல first உங்களுக்கு என்னென்ன கொடுத்திருக்கான்னு சொல்லுங்க. அக்கா, மன்னனும் ரமேஷோட இன்ன ரேஷியோ கொடுத்திருக்கான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரேஷியோ. ஓகே, அந்த ரேஷியோல இருந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம்னா, மன்னன் அதிக கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கான், அதனால அவனுக்கு 3 பங்கும், ரமேஷ் கம்மி கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால அவனுக்கு 1 பங்கும் சேருதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுது. ஓகே. வேற வேற என்ன கொடுத்திருக்கான், வேற யாராவது சொல்லுங்க. மன்னன் வந்து on 1st April 2017 வந்து 80,000 வந்து போடுறாங்க. ரமேஷ் வந்து 60,000 போடுறாங்க. அப்புறம் அவங்களோட கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ் வந்து மன்னன் வந்து 10,000 போட்டிருக்கான், ரமேஷ் வந்து 5,000 போட்டிருக்காங்க. ஓகே, இத வச்சு அக்கா, அதே மாதிரி அவங்க போட்டிருக்க கேபிட்டலுக்கு அவங்களுக்கு வர இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜும் கொடுத்திருக்கான். 5% அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்கமா வருது. அத இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு கொடுக்காம பெர்சன்டேஜ் விகிதத்துல கொடுத்து. ஓகே, அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन நீங்க படிக்க நீங்க இப்ப பார்த்துட்டு வந்த ஃபிக்ஸட் கேபிட்டல், கரண்ட் கேபிட்டல், ஐ மீன் ஃபிக்ஸட் மெத்தட், ஃப்ளக்சுவேட்டிங் மெத்தடோட ஃபார்மேட்லாம் மனசுக்குள்ள வருதா, பேலன்சஸ்லாம் எங்க வரணும்னு அத ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல். பிசினஸ்ல எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்கான், என்ன ரேட்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்க போறோம், பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அவன் அந்த கேபிட்டலை கான்ட்ரிபியூட் பண்ணி எவ்வளவு மந்த் ஆயிருக்கோ அவ்வளவு மந்த்துக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். சின்ன எக்ஸாம்பிள், நீங்க போய் யார்கிட்டயாவது கடன் வாங்குறீங்க, வட்டிக்கு கடன் வாங்குறீங்க, 5 monthsல திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லிருக்கீங்க. அப்ப எத்தனை மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டுவீங்க? 5 months. 5 monthsக்கு, 10 monthsக்கோ 12 monthsக்கோ நம்ம கட்டுவோமா? சோ பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது அந்த கேபிட்டல் எவ்வளவு மந்த் பிசினஸ்ல இருந்திருக்கோ அதுக்கு மட்டும் நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம். ஓகேவா? இப்ப இந்த क्वेश्चनல ரெண்டு பேத்தோட கேபிட்டல் கொடுத்திருக்கானா? ஆமாக்கா. ஆமாக்கா. பெர்சன்டேஜ் கொடுத்திருக்கானா 5%ன்னு? ஆமாக்கா. ஆமாக்கா. கொடுத்திருக்கானா? எப்ப இருந்து கேபிட்டல் பிசினஸ்ல இருக்குன்னு ஏதாவது சொல்லிருக்காங்களா? ஆமாக்கா, கொடுத்திருக்கான். ஃபர்ஸ்ட் இல்ல இல்ல கரெக்ட் கொடுத்திருக்கான். ஒரு வருஷத்துக்கு கொடுத்திருக்கான். கரெக்டா 1st ஏப்ரல்ல இருந்து எண்டிங் ஆகுறது 31st மார்ச். கரெக்ட். அப்போ 1 இயர்க்கு எவ்வளவு? 12 months. இங்க இன்டூ 12/12ன்னு போடுவீங்களா? நீங்க பென்சில் எழுதி வச்சுக்கோங்கடா. இங்க மட்டும் ஏன் நாளைக்கு பீரியட் வரலன்னு சொல்லி யோசிக்காதீங்க. இங்க பீரியட் இருக்கு, ஆனா அது கேன்சல் ஆகுது. 80,000 into 5%, அதாவது 5/100 into 12/12ன்னு போடுங்க. ஆன்சர் என்ன வருது உங்களுக்கு?
அக்கா 5/100னா அவுட் ஆஃப் 100க்கு அந்த பெர்சன்டேஜ் தான் 5/100ன்னு போட்டிருக்காங்களோ. பெர்சன்டேஜ் அப்படிதானே எக்ஸ்பிரஸ் 100 இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்கா இதுவே ஓகே ஓகே அக்கா இதுவே வந்து அந்த பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒருவேளை ஒரு 6 மந்த்ஸ்னா 6/12ன்னு போடணும் தானே. ஆமா ஆமா பீரியட் அங்க வந்துச்சுன்னா நீ ஓகேக்கா அந்த மாதிரி போடுவ. ஓகேக்கா. இது ஓகேவா? 1 இயர் பிசினஸ்ல இருக்கிறதுனால இன்டூ 12/12ன்னு போட்டிருப்பீங்க. சோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 4000 அண்ட் 3000. இந்த கால்குலேஷன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. இல்லக்கா. சரி மேம். சொல்லுடா. சரி இப்போ நீங்க என்ட்ரி வந்து எப்படி போடுவீங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு நான் நேத்தே சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் போடலாமா? இங்க வந்து பார்ட்னரோட அக்கவுண்ட் வந்து கரண்டா பிக்ஸடா ஏதாவது கொடுத்திருக்கானா? பிக்ஸடா பிளக்சுவேட்டிங்கான ஏதாவது ஹிண்ட்? கரண்ட் அக்கவுண்ட்னு கொடுத்திருக்கானு. வெரி குட். கரண்ட் அக்கவுண்ட்னு கொடுத்திருக்கானா? கரண்ட் அக்கவுண்ட் வருதுனாலே அப்ப இது என்ன மெத்தட் ஆஃப் இது? இது பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். ஓகேமா நான் சொன்னேன்னா இந்த மாதிரிதான் கொஸ்டின்ல ஹிடன் மாதிரி ஒரு சின்ன இதோட கொடுப்பாங்க. அது என்ன மெத்தட்னு சொல்லி நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இங்க வந்து ரெண்டு பார்ட்னர்ஸோட கரண்ட் அக்கவுண்ட் பேலன்ஸ் கொடுத்துருக்கு. அது சம்முக்கு நீங்க எங்கேயும் யூஸ் பண்ண போறது இல்ல. இதனால உங்களுக்கு என்ன தெரியுது? இது இங்க வந்து கரண்ட் அக்கவுண்ட் இருக்கு. சோ இது வந்து பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட். பிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் இருக்குன்னா ஜர்னல் என்ட்ரி எப்படி போடுவீங்க? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட். பார்ட்னரோட பேர் போட்டுருவீங்க. புரியுதா? இந்த ஜர்னல் என்ட்ரில யாருக்காவது டவுட் இருக்கா? அக்கா ஜர்னல் என்ட்ரி பார்ட் மட்டும் கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. இந்த லெட்ஜர் பார்ட் இருக்குல்லடா, இத வச்சுதான் நம்ம ஜர்னல் என்ட்ரி எழுதிருக்கோம். இங்க பாரு, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னு போட்டிருக்கீங்களா? இத வச்சு இதுக்கு எப்படி ஜர்னல் இருக்கும்? நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் தானே ஜர்னல் என்ட்ரி. ஆமா ஆமா அததான் அங்க எழுதி இருக்கோம். ஓகேக்கா. ஆனா நம்ம எதுக்குக்கா இதுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரிஸ் பண்றோம் திடீர்னு? ஓ சாரி ஷோ த ஜர்னல் என்ட்ரிஸ் போட்டிருக்கு. ஓகே ஓகே. ஓகே வேற யாருக்காவது டவுட் இருக்கா? காயத்ரி, ருஸ்தானா, இனியா, ஸ்வேதா, திவ்யா இல்லக்கா. இல்லக்கா. கிளியரா இருக்கீங்களா? கிரீஷ் எனக்கு இந்த செம்ம புரியலக்கா, நான் சொல்லி பார்ப்பேன். என்னப்பா? எனக்கு இந்த செம்ம புரியலக்கா, நீங்க ஓகே ஓகே என்ன டவுட்னு சொல்லு, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த செம்ம ஸ்டார்டிங்ல சொல்லி பார்ப்பேன். இங்க பாரு, பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ண போறோம். ஓகேவா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு இங்க என்ன ஃபார்முலா கொடுத்திருக்கான்? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்திருக்கான்? amount of capital into rate of interest per annum into period of நீ மெதுவா period of பேசுறியா இல்ல interest. எனக்கு மெதுவா கேக்குதான்னு கேக்கல. எனக்கு யுஷ்ரா பேசுறது மட்டும்தான் நல்லா தெளிவா கேக்குது. யுஷ்ரா காயத்ரி பேசுறது மட்டும்தான் தெளிவா கேக்குது. நெட் கனெக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே சரிங்க பாரு, ரெண்டு பேர்த்தோட கேபிட்டல் இங்க கொடுத்திருக்காங்களா? அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் 80,000 and 60,000 கொடுத்திருக்காங்களா? ஆமாக்கா. அதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலுக்கு ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா உனக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்னன்னு கிடைச்சிருக்கும். புரியுதா? புரியுது. ரெண்டுத்துக்கும் அதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஆமா ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, சோ ரெண்டு பேருக்கும் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஜர்னல் எப்படி கண்டுபிடிக்கும்? என்னப்பா? ஜர்னல் இந்த டேட் பர்టిక్యులர்ஸ் இது எப்படி கேக்கல. இந்த டெபிட் கிரெடிட் இதெல்லாம் எப்படி போறது? யாருக்காவது கேக்குதா அவர் என்ன சொல்றாருன்னு? கேக்குதா அக்கா? அவங்க என்ன கேக்குறாங்கன்னா எப்படி இதுக்கு ஜர்னல் என்ட்ரிஸ் போடணும்னு கேக்குறாங்க. ஓகே ஜர்னல் என்ட்ரிங்க நம்ம லெட்ஜர் அக்கவுண்ட்ல படிச்சோம்ல, இங்க பாருங்க. ஃப்ளக்சுவேட்டிங்கா இருக்கிறப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் லெட்ஜர் வச்சு ஜர்னல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க நிறைய இதுக்கு வந்து ஜர்னல் என்ட்ரி நம்ம மனப்பாடம் பண்ண முடியாது. ஓகேக்கா.
சாட் பாக்ஸ்லயாவது ஓகே ஓகேவா டவுட் இருக்குன்றியா? இல்லக்கா ஓகே தான்க்கா புரியுதுக்கா. சொல்றாங்க, ஓகே தான் சொல்றாங்க. ஓகே ஓகேடா. அக்கா நீங்க என்ன இப்ப அடையார்ல தானக்கா இருப்பீங்க? என்ன கிரீஷ்? நீங்க இப்ப அடையார்ல தானக்கா இருப்பீங்க? அடையார்ல தான் இருக்கேன். என்னாச்சு? இல்ல சும்மா தான்க்கா கேட்டேன். நிஜமா கேக்கலப்பா. இப்ப கேக்குதாக்கா? சும்மா தான் கேட்டாங்களாங்க்கா. ஒரு பொண்ணு டிரான்ஸ்லேட்டரா வச்சிட்டியடா. அக்கா சரி என்னக்கா ஓகே. பண்றது, நெட் ஸ்லோவா இருக்கு. இல்லக்கா அவங்க பேசுறது எங்களுக்குலாம் கேக்குது, உங்களுக்கு தான் கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நீ பேசுறதுலாம் தான் தெளிவா கேக்குது. எனக்கு அவன் பேசுறது சுத்தமா கேக்கல. நான் இதுக்கும் லேப்டாப் கிட்டயே போய் காது வச்சிட்டேன். இப்ப கேக்குதாக்கா? இரு கிரீஷ், நான் உனக்கு இந்த கிளாஸ் முடிச்சு இப்ப சம்ல ஏதாவது டவுட் இருக்குன்னா சொல்லு, நான் சொல்றேன். மத்தது இல்லக்கா எதுவும் டவுட் டைம் அவுட் இல்லக்கா. ஆகும், நம்ம பேசலாம். அக்கா இப்ப கேக்குதாக்கா? சாட் பாக்ஸ்ல எனக்கு ரிப்ளை பண்ணு. இப்ப கேக்குதாக்கா வாய்ஸ்? இப்போ இத நம்ம என்ன பண்றோம்னா P&L அக்கவுண்ட்டுக்கு இத நம்ம அக்கா டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இப்ப ஏன் கேக்குதாக்கா P&L வாய்ஸ்? அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம்? ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்ல போக பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தானே நீங்க பார்ட்னர்ஸ்க்கு ப்ராஃபிட்டா பிரிச்சு கொடுப்பீங்க. அதனால என்ன பண்றோம்னா அதை இன்ட்ரெஸ்ட் ஆன் சாரி P&L அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஓகேவா? இந்த என்ட்ரி இன்னும் எப்ப தெளிவா புரியும்னா கீழே வந்து நீங்க P&L அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் பத்தியே படிப்பீங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கும் லாஸ்ட் சம்மா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் படிப்பீங்கடா. நீங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எங்க இருக்கு? டெபிட் சைடுல இருக்கு. ஏன் டெபிட் சைடுல இருக்கு? ஏன்னா இது வந்து பிசினஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ். பிசினஸ்க்கு அது எக்ஸ்பென்சஸ் தானே. ஓ ஓகே ஓகே. அதனாலதான் அது அங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றோம். இந்த அக்கௌண்டோட ஃபார்மேட் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே இது தெளிவா புரியும். ஓகேவா? சோ இப்போதைக்கு P&L அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான என்ட்ரி மட்டும் பாத்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபரிங் என்ட்ரி என்ன? இது வந்து நமக்கு எக்ஸ்பென்சஸ் கரெக்டா? அப்ப என்ட்ரி நமக்கு எப்படி வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட். இல்லஸ்ட்ரேஷன் 5 புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? எனக்கு புரியுதுக்கா. மத்தவங்களுக்கு? டவுட்ஸ் இல்ல, ஓகேடா. புரியுதுக்கா. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 6. ஆக்சுவலி இந்த சம்ஸ் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஒரு சம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்ப இல்லஸ்ட்ரேஷன் 6ல பாருங்க, பார்ட்னர்ஸோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டான். 2 பேரோட கேபிட்டல் கொடுத்துருக்கான் 60,000 40,000. அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ்ட் வந்து எப்போ? 1st ஏப்ரல் அப்போ 10,000 வந்து அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்றான். யாரு? ஆண்டனி இன்ட்ரோடியூஸ் பண்றான். அதே மாதிரி அக்பர் பாத்தீங்கன்னா டியூரிங் த இயர் வந்து அவர் அடிஷனல் கேபிட்டல் 5,000 இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 6% கொடுத்துட்டான். இயர் எண்டிங் வந்து 31st டிசம்பர். சரி எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, இவங்க என்ன இயர் ஃபாலோ பண்றாங்க? கேலண்டர் இயரா அக்கவுண்டிங் இயரா? கேலண்டர் இயர். வெரி குட், கேலண்டர் இயர் தான். ஏன்னா 1st ஜான் ஆரம்பிச்சு 31st டிசம்பர் முடியுது. ஓகேவா? ஒவ்வொரு பார்ட்னரா நம்ம பார்ப்போம். ஆண்டனியோட கேபிட்டல் என்ன? ஆண்டனியோடது 60,000. 60,000. So 60,000 into எவ்வளவு percentage? 6%. இது எவ்வளவு வருஷம் இருக்கு இந்த 60,000ன்றது? ஜனவரியில இருந்து 31st டிசம்பர் வரைக்கும் 12 மந்த்ஸ்க்கு இருக்கா? சோ இன்டு 12/12ன்னு போடுவீங்களா? சோ இது அது 1 ஆயிரும். ஓகே. சோ இது புரியுதா? இந்த ஓப்பனிங் கேபிட்டல் கால்குலேஷன்ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. அடுத்தது அவர் எப்போ அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? 1st ஏப்ரல் அன்னைக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன்? கேபிட்டல் பிசினஸ்ல எவ்வளவு மந்த் இருக்கோ அதுக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம். சோ 1st ஏப்ரல் இருந்து 31st டிசம்பர் வரைக்கும்னா எவ்வளவு மந்த் இருக்கு பிசினஸ்ல?
சாட்ல கூட ரிப்ளை பண்ணுங்க, பிரச்சனை இல்ல. எனக்கு நீங்க பேசுறது கேட்கல. 9 months கா. எப்படி 9 months? அக்கா அவன் கரெக்டா ஃபர்ஸ்ட் ஏப்ரல்னு கொடுத்திருக்கான். ஓகே. அப்ப அது ஏப்ரல் ஒரு மாசம் கணக்கு ஆகுறதுக்கு 9 months தான் வருது. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆஹ் 8 months இருக்கு கரெக்டா? அப்ப இங்க பீரியட் எப்படி போடுவோம்? கேபிட்டல் வந்து 10,000 into 6% into 9/12. into 9/12. புரியுதா? இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. ஈஸியா இருக்கா? ஈஸியா தான்க்கா இருக்கு, போடும் போது கஷ்டமா இருக்குது. ஆனா இருக்க கூடாது. ஏன்னா இப்ப இங்க ஒரு சம்மா நீங்க படிக்கிறீங்கல்ல, உங்க 6th சாப்டர்ல ஒரு சம்க்கு இது ஜஸ்ட் ஒரு என்ட்ரி மாதிரி இந்த கால்குலேஷன் நீங்க பண்ணுவீங்க. ஓகேவா? அதனால கஷ்டமா இருக்க கூடாது. நம்ம 4 சரிக்கா. சாப்டர்ஸ் நரோ பண்ணிட்டு தான் 5th சாப்டருக்கு போக போறோம். ஓகேக்கா. ஓகேவா? சோ பிரச்சனை இல்ல. வேணா நம்ம 3rd சாப்டர்ல இருந்து டெய்லி half an hour கிளாஸ், half an hour டெஸ்ட்னு எழுதிக்கலாமா? ஓகேக்கா. பெஸ்ட்க்கா, அப்படி வேணா பண்ணுவோம்க்கா. சரி, ஓகே. நம்ம நாளையில இருந்து அது பண்ணலாம். இல்லஸ்ட்ரேஷன் 4 வரைக்கும் நாளைக்கு பாத்துடுவாங்க. வெறும் 2 மெத்தட், பிக்ஸட் கேபிட்டல், ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். இது 2 இப்ப மட்டும் நாளைக்கு கேக்குதாக்கா வாய்ஸ்? என்னப்பா? இப்ப கேக்குதாக்கா வாய்ஸ்? கொஞ்சம் கேக்குது. ஓகே. சரி. நெட் இப்போ ரொம்ப ஸ்லோவா அக்பர் இருக்கக்கா. பாருங்க. அக்பர் எவ்வளவு கேபிட்டல் வச்சிருக்காரு? 40,000 into 6%. அப்ப 2,400. இது ஓகேவா உங்களுக்கு? ஓகேக்கா. ஓகே. அவர் எப்ப அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு அடிஷனல் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? 5,000. என்ன ரேட்? 6%. எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? டியூரிங் தி இயர்னு சொல்லிருக்காங்க. மந்த் கொடுக்கல, டியூரிங் ஆமா, மந்த் குடுக்கலக்கா. ஆக்சுவலி ஒரு ரூல் இருக்கு. அப்படி மந்த் எதுவும் கொடுக்கல, டியூரிங் த இயர்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ஆவரேஜ் பீரியடா 6 months வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரி, ஓகே. ஓகேவா? டியூரிங் த இயர்னு மட்டும் கொடுத்திருக்கான், எந்த மந்த்னு கொடுக்கலன்னா ஆவரேஜா 6 months அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிப்போம். இது வந்து ஒரு ரூல். சேம் இதே ரூல் வந்து உங்களுக்கு டிராயிங்ஸ்க்கும் வரும். அக்கா ஆவரேஜா 6 months எடுத்துக்கொண்டா அப்போ into 6/12 எடுத்துக்கணுமோ? போடணும். ஓகே. இதே ரூல் தான் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்க்கும் வரும். எவ்வளவு பீரியட்னு சொல்லி மென்ஷன் பண்ணாட்டி நம்ம ஆவரேஜா ஒரு 6 monthsன்னு சொல்லி கால்குலேட் பண்ணிப்போம். சோ into 6/12 போடுவோம். இல்லஸ்ட்ரேஷன் 6ல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்லக்கா. கிளியரா இருக்கீங்களா? ஓகேக்கா. ஓகே. இல்லஸ்ட்ரேஷன் 7 வந்து இப்ப நீங்க கிளாஸ்லயே போடுறீங்க. 8 நான் சொல்லிட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 7ம் 10ம் இப்ப கிளாஸ்ல போடுறீங்க. ஓகேவா? 8 இப்ப நான் சொல்லி தரேன். வெயிட். இல்லஸ்ட்ரேஷன் 8ல பாத்தீங்கன்னா உங்களோட லயபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டான். லயபிலிட்டி 2 பேரோட கேபிட்டல் கொடுத்திருக்கான். ஓகேவா? பிக்ஸட் அசெட் கரண்ட் அசெட் கொடுத்துட்டா கரண்ட் லயபிலிட்டி கொடுத்திருக்கான். டிராயிங்ஸ் எவ்வளோன்னு கொடுத்திருக்கான். ப்ராஃபிட் ஏர்ன்ட் எவ்வளோன்னு கொடுத்திருக்கான். நமக்கு இந்த ஃபார்மேட் ஆல்ரெடி படிச்சதா? க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ? 15,000, 20,000. ஆட் டிராயிங்ஸ் கொஸ்டின்ல கொடுத்திருக்கானா? 2,500, 3,500. ஓகேவா? அக்கா ஃபர்ஸ்ட் லெசன் படிக்காததுனால எனக்கு தெரியவே மாட்டேங்குதுக்கா. ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் லெசன் ஃபர்ஸ்ட் படிங்க, ஃபார்மேட் எடுத்து பாருங்க. சரிக்கா. கேபிட்டல் ஆட் டிராயிங்ஸ் மத்தவங்களுக்கு ஓகேவா? கேபிட்டல் அப்படியே ஃபர்ஸ்ட் லெசன் படிக்காட்டியுமே யூஸ்வலா உங்க 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க இந்த ஃபார்மேட் நீங்க படிச்சிருப்பீங்க கண்டிப்பா. சரி, ஓகேக்கா. கேபிட்டல் கூட டிராயிங்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இல்ல. ஓகேவா?
இப்போ ப்ராஃபிட் டியூரிங் த இயர் 15,000 கொடுத்துட்டான். இங்க ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல என்ன கொடுத்திருக்கான்? 2 பேரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு கொடுத்திருக்கான். சோ 2 பேருக்கும் ப்ராஃபிட்டை ஈக்குவலா பிரிச்சா 7,500 7,500 வருமா? வரும். ஓகே, அந்த ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஓப்பனிங் கேபிட்டல் கிடைச்சிரும். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எப்பவுமே நம்ம ஓப்பனிங் கேபிட்டல்ல தான் கால்குலேட் பண்ணுவோம். ஒய்? அக்கா ஏன்னா டேய் ஒண்ணு இல்லடா, நீ உன வந்து கொஷின்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கா. கொஷின்ல உனக்கு கேபிட்டல் கொடுத்திருக்கானா? ஆமாக்கா. கொஷின்ல இருக்கு. ஓப்பனிங் கேபிட்டல் குடுக்கல. கொடுக்கலக்கா. ஒரே நிமிஷம் யுஷ்ரா, கொஷின்ல அவன் கொடுத்திருக்கிறது என்ன கேபிட்டல் கொடுத்திருக்கான்? க்ளோசிங் கேபிட்டல். எப்படி அது க்ளோசிங் கேபிட்டல்னு சொல்றீங்க? ஏன்னா 31 டிசம்பர் 2017 கா. 31st டிசம்பர் Calendar வரைக்கும் இருக்கு. நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து எப்பவுமே ஓப்பனிங் கேபிட்டல் மேல கால்குலேட் பண்ணும். ஏன் ஓப்பனிங் கேபிட்டல்னா எந்த கேபிட்டலை நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றப்போ இன்ட்ரடியூஸ் பண்றியோ அந்த கேபிட்டலுக்கு தான் நீ அந்த ஹோல் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணுவ. ஓகேக்கா. சோ நீ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஓப்பனிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்மேட் தெரியும். க்ளோசிங் கேபிட்டல் கூட டியூரிங் த இயர் டிராயிங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ஆட் பண்ணுவோம். உங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி ப்ராஃபிட் கண்டுபிடிப்பீங்க. கரெக்டா? இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் உல்டாவா வரும். என்ன பண்ணுவீங்க? இல்ல நீங்க அங்கேயே யோசிச்சு பாருங்க. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவீங்க? அந்த அட்ஜஸ்டர் க்ளோசிங் கேபிட்டல்ல இருந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆட் ஆர் லெஸ் பண்ணுவீங்கல்ல? ஆமாக்கா. அதுதான்டா இங்க பண்ணிருக்கோம். இந்த லைன் தான் மாத்தி போட்டிருக்காங்க. கேபிட்டல் கூட டிராயிங்ஸ் ஆட் பண்ணி ப்ராஃபிட் டியூரிங் த இயர் நம்ம லெஸ் பண்ணோம்னா நம்மளோட ஓப்பனிங் கேபிட்டல் என்னன்னு நமக்கு கிடைச்சிரும். கொஷின்லயே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்கான். சோ ஓப்பனிங் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு போட்டா நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கிடைச்சிரும். அக்கா எனக்கு ஒரு டவுட். சொல்லுடா. எனக்கு வந்து டக்குன்னு மறந்துருச்சு. இல்லைன்னா டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும், ப்ராஃபிட் லெஸ் பண்ணணும். எங்க லயபிலிட்டிஸ் சைடுல. ஏங்கா? ஆமாடா, ஆமா. அப்ப லாஸ் வந்து அது என்ன பண்ணணும்? ஆட் பண்ணுவீங்க. ஓகே, ப்ராஃபிட் தான் லெஸ் பண்ணணும், லாஸ் ஆட் பண்ணணும். ஓகே. புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா இல்லஸ்ட்ரேஷன் 8ல? இல்லக்கா. கிளியரா இருக்கீங்களா? கிளியர்க்கா.